சென்னை டிராபிக் சென்னை இந்த ரெண்டையுமே பிரிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சென்னையில எந்த இடம் போனாலும் வந்து ஐயோ டிராபிக்கா இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்போம். சென்னையில தான் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள வர்ற ஒரு முக்கியமான என்ட்ரியிலேயே வந்து அவ்வளோ டிராபிக் இருக்கு. எதுக்கு இவ்வளோ டிராபிக் இருக்கு, இதுக்கு என்னதாண்டா சொல்யூஷன் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னை மட்டும் இல்ல, சென்னையோட புறநகர் பகுதிகளும் ஒவ்வொரு வருஷமும் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. சென்னைக்கு அடுத்தபடியா மாநகராட்சியா தரம் உயர்த்தப்பட்ட தாம்பரம் சென்ட்ரல் எழும்பூருக்கு அப்புறமா சென்னையோட 3வது ரயில் முனையா மாறப்போகுது. ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் அதிகமா தொடங்கினாலும் மறுபக்கம் சிக்கல்களும் வரத்தான் செய்யுது. தாம்பரம் ரயில் நிலைய பகுதியில காலை மாலை நேரத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறது பயணிகளை திக்குமுக்காட வைக்குது. தாம்பரம் ரயில் நிலைய நுழைவு பகுதி பக்கத்திலேயே பேருந்து நிலையம் இருக்கு. ஆனா நிறைய பேருந்து அங்க நிக்காம ரயில் நிலைய நுழைவு பகுதியில தான் நிக்குது. இதனால ரயில் நிலையத்துக்கு வர பயணிகள் உள்ளே போக முடியாத மாதிரி சிக்கல் உண்டாகுது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் ஆட்டோக்கள் ஷேர் ஆட்டோக்கள்லாம் நிறுத்தி வைக்கிறதாலையும் பயணிகள் சிரமப்படுறாங்க. இந்த ஆட்டோக்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தள்ளி நிப்பாட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பல லட்சக்கணக்கான பீப்புள் வராங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நெரிசல் ரொம்ப இதாக இருக்குது, பொதுமக்களுக்கு ரொம்ப அவதியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஷேர் ஆட்டோ அது இதுங்கிறது ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப ஒரு நெருக்கடிகளாக இருக்குது. கொஞ்சம் காவல்துறையும் கொஞ்சம் கண்காணித்து கொஞ்சம் அங்கங்கே வண்டி ஆட்டோக்களை நிப்பாட்ட முடியாமல் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினா பொதுமக்கள் எங்களுக்கு மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே சரி ஒரு வசதிகளாக இருக்கும். ஆனா அங்க இருக்க ஆட்டோக்காரங்களை கேட்டா பேருந்துகள் தான் காரணம்னு சொல்றாங்க. தேவையில்லாத பேருந்துகள் இங்க நிக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. உள்ள வரதுக்கே வண்டி வரதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு எதனா வந்து ஆல்டர்னேட்டாக எதனா ஒன்று பண்ணாங்கன்னாக்கா மக்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து டிராஃபிக் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஓவராக வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இதுக்கு எதனா வந்து ஒரு வழி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். சாலையில இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தி பேருந்து மற்றும் ஆட்டோக்களை ஒழுங்குபடுத்தினாலே போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரயில் நிலைய நுழைவு பகுதி ரொம்பவே குறுகலா இருக்கு. அதை அகலப்படுத்தி நுழைவு பகுதியில எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பெயர் பலகை வச்சா பயனுள்ளதா அமையும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சாந்தகுமார்.